12th முடிச்சுட்டு யூஜி கிரிமினாலஜியோ இல்லைனா யூஜி முடிச்சுட்டு பிஜி கிரிமினாலஜியோ படிக்கணுங்கிற பிளானில் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்காக அந்த வீடியோ. கிரிமினாலஜி கோர்ஸ் என்ன, கிரிமினாலஜி கோர்ஸோட நிலை இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 15 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் நெல்லை மனோன்மணியம்மா பல்கலைக்கழகத்திலையும் பிஜி கோர்ஸாக மட்டும் இருந்தது தான் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட். ஒரு முதுகலை பட்டப்படிப்பாக மட்டும்தான் குற்றவியல் துறை இருந்துச்சு. நான் 2007 to 2009 முதுகலை முடிச்சுட்டு அப்புறம் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன் கிரிமினாலஜியில். இந்த துறையில் படித்து முடித்தவங்களுக்கு எந்த வேலைவாய்ப்புமே கிடையாது. அப்போது அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து நாங்குநேரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ சமீபத்திய நாட்களில் தான் நிறைய கல்லூரிகளில் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் வந்திருக்கு. இந்த கல்லூரிகள் எல்லாமே இந்த குற்றவியல் படிப்பு முடித்தவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கவர்ச்சிகரமாக நிறைய விளம்பரங்களை பண்ணி மாணவர்களை இந்த படிப்பை தேர்ந்தெடுக்க வைக்கிறதுக்கு கடுமையான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த கிரிமினாலஜி அப்படிங்கிற பேர் ரொம்ப அட்ராக்டிவான பேர் தான். நானும் அந்த பேரில் விழுந்து தான் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு எம்ஏ கிரிமினாலஜி ஜாயின் பண்ணேன். பிஏ ஹிஸ்ட்ரி முடித்த கையோட நான் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா ஏதாவது ஒரு தேர்வுட்டில் உள்ளே போய் இப்போ ஒரு அரசு பணியில் இருந்திருப்பேன். ஆனால் நான் இந்த கிரிமினாலஜிங்கிற பேரை பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் அந்த கோர்ஸை வந்து எடுத்து படித்தேன். உண்மையிலேயே அது ரொம்ப அட்ராக்டிவான பேர் தான், நல்ல படிப்பும் கூட தான். ஆனால் இந்த படிப்பை படித்தால் எதிர்காலம் என்னாகும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம முதல்ல வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அரசோட போட்டித் தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் சைக்காலஜி படித்தவங்களுக்கு, பிஎஸ்டபிள்யூ படித்தவங்களுக்கு, சோஷியல் ஒர்க் படித்தவங்களுக்கு, சோஷியாலஜி படித்தவங்களுக்குலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பொதுவாக வந்து எனி டிகிரி அப்படிங்கிற ஆப்ஷனில் சில பணிகள் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லாத்துலேயுமே வந்து எனி டிகிரி அப்படிங்கிற ஆப்ஷனில் நிறைய பணிகள் இருக்கும். இந்த எனி டிகிரிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் யூஜி கிரிமினாலஜி எடுத்து படிக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்டு நீங்கள் படிக்கலாம். ஆனால் அந்த எனி டிகிரி அப்படிங்கிற ஆப்ஷனை தாண்டி நம்ம படித்த படிப்புக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஜாப் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிரிமினாலஜியை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த குற்றவியல் மற்றும் காவல் நிர்வாகம் அப்படிங்கிற இந்த கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் துறைக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வேலைவாய்ப்பும் அரசு துறையில் கிடையாது. ஏதோ ஒரு டிகிரி போதும், ஒரு பேருக்கு கல்யாண பத்திரிகையில் பின்னால் போட்டு வேணும்னு நினைக்கிறவங்க இதை படிக்கலாம், கெத்தாக இருக்கும். இல்லைனா எனி டிகிரி ஆப்ஷனில் நான் எப்படியாவது காம்படிட்டிவில் அடித்து வின் பண்ணி சப் இன்ஸ்பெக்டராகவோ இல்லைனா வந்து டெப்டி கலெக்டராகவோ இல்லைனா வந்து டிஎஸ்பியாவோ ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை படிக்கலாம். அதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த துறையை எடுக்க வேண்டாம். அவங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கிறது லா. நீங்கள் லா எடுத்து படித்தா கூட ஒருவேளை எங்கேயுமே வேலை கிடைக்காட்டி கூட லா ப்ரொஃபஷனில் இறங்கி உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் ஓரளவுக்கு தக்க வச்சுக்க முடியும். ஆனால் இந்த துறை படிச்சிங்க அப்படின்னா இந்த துறையில் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதை தாண்டி இந்த துறைக்குள்ளே போகிறவங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அளவுக்கான கல்வியை இந்த துறைக்குள்ளே பெறுறாங்களா அப்படின்னா அது கிடையாது. நீங்கள் வரலாறோ தமிழோ ஆங்கிலமோ எது படித்தாலுமே அந்த போட்டித் தேர்வுகளோட சப்ஜெக்ட்ஸில் அது கொஞ்சம் கவர் ஆயிரும். ஆனால் கிரிமினாலஜி படிக்கிறவங்களுக்கு அந்த போட்டித் தேர்வுகளோட சப்ஜெக்ட் எதுவுமே உள்ளே வராது, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர. அதனால் அவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயமாயிரும். அதனால் யூஜி கோர்ஸில் வந்து கிரிமினாலஜி எடுக்கிறவங்க இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்குவாங்க. சரி, இப்போ யூஜி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரிக்கு வரீங்க, மாஸ்டர் டிகிரி கிரிமினாலஜி படிக்கலாமா அப்படின்னா இப்போ மாஸ்டர் டிகிரிங்கிறது வந்து அரசு பணிகளுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரிசர்ச்சில் போகிறீங்க இல்லைனா டீச்சிங் லைனில் போகிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மாஸ்டர்ஸுக்கு அப்புறம் பிஹெச்டி அப்படிங்கிறது தேவைப்படும். இன்றைக்கி கிரிமினாலஜியில் நெட்டு, பிஹெச்டி, செட்டு எல்லாம் முடிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் 12,000 to 15,000 சம்பளத்துக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கல்லூரி நிர்வாகம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தான் கவர்ச்சிகர விளம்பரங்களை எல்லாம் பண்ணி மாணவர்கள் சேர்க்கையும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேதியியல், இயற்பியல் இந்த துறைகளெல்லாம் மாஸ்டர்ஸ் முடித்தா அந்த தொழில் ரீதியாக, துறை ரீதியாக, இண்டஸ்ட்ரி ரீதியாக வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்கும். பட் கிரிமினாலஜியில் அப்படி வேலைவாய்ப்பு எதுவுமே இருக்காது. யூஜி முடிச்சாவது எனி டிகிரிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் அந்த டிகிரியை பயன்படுத்தலாம். ஆனால் பிஜி கிரிமினாலஜி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த டிகிரி எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஒருவேளை அந்த பிஜி முடிச்சுட்டு நான் பிஹெச்டி பண்ணலாம், இல்லை நெட்டு கிளியர் பண்ணி செட்டு கிளியர் பண்ணி நான் வந்து டீச்சிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 12,000 to 15,000 வரைக்கும் தான் சம்பளத்தில் வேலை இருக்கும். அதை தாண்டி வேலைவாய்ப்புகள் இருக்காது. சில பல்கலைக்கழகங்களில் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இப்போ கிரிமினாலஜி கோர்ஸ் கொண்டு வராங்க. அங்கே ஓரளவுக்கு 30,000 40,000 சம்பளம் கொடுக்குற அளவுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அங்கேயும் நீங்கள் மாணவர் சேர்க்கையை நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அழுத்தம் உங்கள் தலையில் திணிக்கப்படும். அது ஒரு அடிமைத்தனமான வேலையாகவும் மாறிடும். அப்புறம் ஏற்கனவே இங்கே வந்து நெட்டு, பிஹெச்டி, செட்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் வெளியே நிற்கிறாங்க. அதனால் என்கிட்ட கேட்டால் அண்டர் கிராஜுவேட்டாவது எடுத்து எனி டிகிரி ஆப்ஷனில் படித்து வேலைக்கு போகிறவங்க எடுத்து ப்ரிஃபர் பண்ணி படிக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் கிரிமினாலஜி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்னுடைய கொலீக்ஸ் எல்லாருமே பிஹெச்டி, நெட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் வேலை இல்லாமல் 40, 42, 45 வயசாகியும் வேலை இல்லாமல் 15,000 16,000 சம்பளத்தில் வேலை போகக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
வாழ்க்கையை தொலைச்சிட்டு தெருவில் நிற்கிறாங்க கிரிமினாலஜி படித்ததுனால. நீங்கள் மாஸ்டர் டிகிரி எடுத்து படிக்கிறதா இருந்தால் கூட தமிழ் ஆங்கிலம்லாம் எடுத்து படித்தா கூட உங்களுக்கு வந்து நிறைய கல்வி நிறுவனங்களில் அரசு வேலைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிரிமினாலஜியில் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. நெல்லை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே வந்து இப்போ 3 உதவி பேராசிரியர்கள் பணியில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பணி நியமனம் குற்றவியல் துறைக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை. சென்னை பல்கலைக்கழகத்திலையும் அதே ஒரு பாலிடிக்ஸ் தான் போய்கிட்டு இருக்குது. அங்கேயும் இப்போதைக்கு பணி நியமனங்கள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இதுபோக ரக்ஷா சக்தி யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் அந்த கேம்பஸ்குள்ளே படிக்கிறவங்கள தான் அங்கே வேலைக்கு எடுக்கிறாங்களே தவிர வெளியில் உள்ளவங்கள ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி அவங்க எடுக்கிறது இல்லை. அதனால் மாஸ்டர்ஸ் டிகிரி செலக்ட் பண்ணணும் கிரிமினாலஜி அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அதை செலக்ட் பண்ணாமல் நீங்கள் வேறு ஏதாவது துறை செலக்ட் பண்ணி படிக்கிறது உங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த கிரிமினாலஜி கோர்ஸ் எடுத்து படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.